டேய் சீட் அடிச்சிரு மோனே, திரும்பவுமா லெட்ரு? சரி, இன்னைக்கு என்னன்னு படிச்சிருவோம். நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, உனக்கு லெட்ரு வரும், அதை படிச்சுக்கிட்டே இரு. சரி ரைட்டு, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ அனுப்பல பார்ப்போம். நீ அனுப்பிக்கிட்டே இல்லை, பார்த்துருவோம்மா. சரி, உன் கடைக்கு எதிரே உள்ள ரோட்டில் நடந்து செல்லும் பள்ளி மாணவனிடம் வம்பு இழுத்து காமி. புதுசாக இருக்க, பண்ணிடுவோம்ல. தம்பி வா, உள்ள வா. எங்க போயிட்டு வர? இன்னைக்கு லீவா? டென்ஷன் ஆகுறாங்களா? சரி உட்காரு. சாப்பிட்டியா? ரொம்ப களைப்பா இருக்கியடா. மேக்ஸா? சரி. என்னென்ன பிஸ்கெட்லாம் பிடிக்கும்? லேட்டஸ்ட் மாடலா? என்னது லேட்டஸ்ட் மாடலு? மேரிகோல்ட்ல லைட் மாதிரி. இந்த லேஸ் குறுக்கையெல்லாம் பிடிக்குமா? அந்த அதில் போய் உனக்கு என்ன குறுக்கை பிடிக்குமோ குறுக்கையை போய் ஆக்கிட்டோம். உனக்கு பிஸ்கெட் என்ன பிஸ்கெட் பிடிக்கும்? மேரிகோல்டா? உனக்கு எங்கே அங்கே இருக்கு போய் எடுத்துக்கோ. சரிடா, உனக்கு தானடா. உட்காரு. உட்காந்துட்டியா? பிடிக்குமா இது? எனக்கு பிடிக்கும். நீ திட்டுறீங்களா? பிடிக்கலடா. ஆமா, எனக்கு பிடிக்காது. எனக்கு அது பிடிக்கும். ஆமா, எனக்கு ரியாக்ஷன் மட்டும் காமிக்கிறாங்க. முடியுமா? எனக்கு என்னடா சாப்பிட்டே காலையில என்ன சாப்பிட்டேன்? நானே ஸ்கூல் வந்து டென்ஷன் வந்துட்டு நீ வேற எங்க ஆள் பண்ணிட்டு போனா. டேய் ஏன்டா ஒரு குறுக்கை தரேன்டா வாடா. டேய் சேப்பூர் மறந்து போறா. ஏன்டா அப்படி பண்ற? சரிடா படிடா. டேய் நல்லா படி. போய் தூங்குற. டேய் நல்லா படிடா. நண்பா எத்தனையோ பசங்க, சின்ன பசங்க பீடி சிகரெட்டுன்னு வாங்குறானுங்க. கஷ்டமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, நம்ம தொழில் வியாபாரம் அப்படின்ட்டு ஒரு சைடு அப்படி நினச்சிக்கிட்டு விட்டுறேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், யாரையும் சொல்ல முடியல, யாரையும் திட்ட முடியல. தப்பு பண்ண வந்தான், இல்லைன்னா நான் உத்தமன், நான் அப்படி இப்படிலாம் சொல்லலை. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அதனுடைய விளைவுகள் எனக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆக வேண்டாம் யாரும்.